அமையக்கூடிய 2 பாசுரங்கள் வரக்கூடிய பாசுரங்கள். வழக்கம் போல கோபிகை உள்ளே படுத்துக் கொண்டிருப்பவள் பொழுது விடிந்ததற்கான அடையாளம் என்னவென்று கேட்கின்றாள். கடந்த 2-3 பாசுரங்களிலே யாரும் அடையாளங்களை கேட்கவில்லை. ஆண்டாள் நாச்சியாரே பகவானுடைய பிரபாவங்களையும் சரித்திரங்களையும் கூறி வந்தவள். மீண்டும் இவள் அடையாளத்தை இந்த கோபிகை கேட்கவே அடையாளமாக கூறுவதாக இப்பாசுரம் ஆரம்பிக்கின்றது. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழ் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். கோபிகை பெண்ணே, புழக்கடை தோட்டத்தில் செங்கழ் நீர் பூவானது பூத்து விட்டது, ஆம்பல் பூவானது குவிந்து கொண்டு விட்டது. அதாவது காலை வேளையிலே ஆம்பல் குவிந்து கொள்வதும் செங்கழ் நீர் பூப்பதும் நமக்கு பொழுது விடுந்ததற்கான அடையாளம் அல்லவா? அதனால் நீ எழுந்து வர வேண்டும் என்றார்கள். இவற்றை ஒரு அடையாளமாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்கள் கண்ணனிடத்திலே பக்தியாக இருப்பதால் உங்களுடைய தோட்டத்திலும் வீட்டிலும் இருக்கக்கூடிய பூக்களும் உங்களைப் போலவே தானே இருக்கும். அதனால் அவைகள் நடுநிசையில் கூட பூத்து இருக்கலாம். அதை ஒரு அடையாளமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றாள். அப்போது ஆண்டாள் நாச்சியார் அழுத்தி கூறுகின்றாள், எங்களுடைய புழக்கடையிலோ எங்களுடைய தோட்டத்திலோ அல்லவம்மா, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழ் நீர் வாய் நெகிழ்ந்தது, ஆம்பல் வாய் கூம்பியது. நாங்கள் உன்னுடைய வீட்டிற்கு வரும்போது பின்தெருவால் புழக்கடை வழியாக நுழைந்ததால் பார்த்து கொண்டே வந்தோம். உங்கள் வீட்டிலேயே இந்த பூக்களுடைய விஷயங்கள் நடந்துவிட்டதே, அதனால் நீ எழுந்து வர வேண்டும். தோட்டத்து வாவியுள் செங்கழ் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். அது மட்டுமல்ல, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். முனிவர் யோகிகள் நம்முடைய இந்த ஆயர்பாடியிலே பகவானுடைய சன்னதியை திறப்பவர்கள் காலை வேளையிலே ஸ்நானம் செய்துவிட்டு உயர்ந்த செங்கல் போன்ற அழகான ஒரு காவி வஸ்திரத்தை, காவி துணியை உடித்துக் கொண்டு செங்கல் பொடிக்கூரை, அது மட்டுமல்ல வெண்பல் தவத்தவர்கள், அழகான வெண்மையான பற்களை விடையக்கூடிய முனிவர்கள் யோகிகள் எல்லாம் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். பகவான் கண்ணனை பற்றிய பேச்சுக்கள், அவனுடைய புராணங்களை பாராயணம் செய்தல் முதலியவற்றை சொல்லி சொல்லி அவருடைய பற்கள் கூட சுத்தமாக பகவானுடைய பேச்சால் வெளுத்து விட்டதாம். அவ்வாறு வெண்பல் தவத்த மகான்கள் எல்லாம் திருக்கோயிலை திறப்பதற்காகவும் சங்கிடுவதற்காகவும், அதாவது நாம் அந்த கோயிலை திறந்து விட்டோம் என்று நமக்கு அறிவிப்பதற்காக சங்குகளை கையில் எடுத்துக்கொண்டு சங்கிடுவான் போகின்றார். சங்கு என்ற ஒரு பதத்திற்கு சமஸ்கிருதத்தில் சாவி என்றும் அர்த்தம் உண்டு. சங்கிடுவான் அந்த கோயிலுக்குண்டான அந்த சாவியை எடுத்துக்கொண்டு கோயிலை திருவாராதனம் செய்யக்கூடிய மகான்கள், அர்ச்சகர்கள் எல்லாம் அந்த சன்னியாசிகளை பின்னால் சென்று கொண்டிருக்கின்றார்களே. வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். அம்மா, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். நேற்றிரவு நாம் அவரவர்கள் பேசிக்கொண்டு பாவை நோன்பை பற்றி யார் யார் எந்த இடத்திலே கூட வேண்டும் என்று சொன்ன போது நீ என்ன கூறினாய்? நீங்கள் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருங்கள், நான் முன்னே எழுந்து உங்களை வந்து எழுப்புகிறேன் என்று நீ சொன்ன வார்த்தை என்ன? இன்று பனித்தலை வீழ நாங்கள் உங்களுடைய வாசல் கடையிலே நின்றால் கூட கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பது என்ன? எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். வாய் மட்டும் உனக்கு பேசி பிரயோஜனம் இல்லை, செயலிலும் காட்ட வேண்டாமா? நான் முன்னே எழுந்திருப்பேன் என்ற ஒரு வார்த்தைக்கேற்ப நீ எழுந்து வா. நானாதாய் நாவுடையாய், நாணமில்லாமல் வெட்கமில்லாமல் பெண்களுக்கே உரிய வெட்கத்தை விட்டு இவ்வாறு நீ தூங்கிக் கொண்டு எங்களை கேள்வி கேட்கின்றாயே நங்காய். நானாதாய் நாவுடையாய். நம்முடைய நாவானது தீக்குறளை சென்றோதோம் என்று முதல் 2 நாட்களுக்குள்ளேயே நாம் சங்கல்பம் செய்து கொண்டோம். அவ்வாறு பார்த்தோமே ஆனால் நம்முடைய பேச்சுக்கள் எல்லாம் மற்றவர்களை கேள்வி கேட்பதாக இருக்கக்கூடாது. பாகவதோத்தமர்களை பரிசோதிக்கும் வழியிலே இருக்கக்கூடாது. பகவானுடைய திவ்ய சேஷ்டிதங்களை நம்முடைய நாக்கால் சொல்ல வேண்டும். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலுது என்று அவருடைய திருவடிகளை நாம் சரணடைந்து அவருடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய நாவாக இல்லாமல் நீ எங்களோடு வாக்குவாதம் பண்ணக்கூடிய நாவாக படைத்துக் கொண்டிருக்கின்றாயே நங்காய். நானாதாய் நாவுடையாய். நீ எழுந்து வந்து உங்களுக்காக
நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன யோஜனை செய்து வைத்திருக்கின்றோம் தெரியுமா? சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேனோர் பாபாய். நாம் அர்ச்சாவதார மூர்த்தியான பகவான் கண்ணனை, விபவாவதார மூர்த்தியான கண்ணனை இரண்டும் சேர்ந்து வடமதுரையிலே நமக்கு அனுகிரகித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய அவதாரம் முதல் எப்படிப்பட்டவன்? சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழ் மறுக்கன் அணிநிறமும் கண்டேன், அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன் என்று மங்களாசாசனம் செய்யப்பட்டவன் எம்பெருமான். அவனுடைய சதுர்புஜங்களிலே எப்போதும் 2 புஜங்களிலும் சங்கும் சக்கரமும் அவனுக்கு அணிங்கலங்களாக இருக்கும். அதனால் எம்பெருமான் எந்த உருவத்தில் இருந்தாலும் அவன் சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன். ஸ்ரீயப்பதியான மகாவிஷ்ணுவோ இல்ல ஸ்ரீமன் நாராயணன் மட்டும் சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன் அல்ல. நமக்கு இங்கு ஆயர்பாடியிலே எவனை நோக்கி நாம் நோன்பு நோக்கின்றோமோ அந்த ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவும் கண்ணனும் சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன். ஏனென்றால் அவனுடைய அவதார காலத்திலே சுகபிரம்ம மகரிஷி வர்ணித்தார், அவன் பிறந்த போதே கண்ணன் மனுஷ ரூபத்தில் அவதரிக்கவில்லை. தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சர்க்ககதத்யுதாயுதமோகம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்கவைடூர்ஜ கிரீட குண்டல திஷா பரிஷ்வக்த சகஸ்ர குண்டலம் சார்ககதத்யுதாயுதம். அவதரிக்கும் போதே ஒரு திவ்ய அஸ்தங்களில் குட்டி விரலில் பகவான் ஒரு கையில் சங்கையும் ஒரு கையில் ஸ்ரீ சுதர்ஷனாழ்வான சக்கரத்தையும் தன்னுடைய தேவகி தாயாருக்கு தரிசனம் அளித்துக் கொண்டே சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையனாக எம்பெருமான் கண்ணன் அவதரித்தான். அது மட்டுமா, யசோதை பிராட்டிக்கு வாயுள் வையகம் கண்ட மடநல்லார் ஆயர்புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் என்று சங்கு சக்கரத்தை காண்பித்தான். அக்ரூருக்கு சங்கு சக்கரத்தை காண்பித்தான். அர்ஜுனனுக்கு காண்பித்தான். சகோசோ தாத்தராஷ்டிரானாம் என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் தன்னை துதித்த பீஷ்மருக்கும் சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையனான கண்ணன் அவதாரம் முதல் இந்த 2 வஸ்துக்களையும் விடவில்லை. அவ்வாறு இருக்கக்கூடிய எம்பெருமானை, பங்கைய கண்ணனை, சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையனே ஸ்ரீகிருஷ்ணன், கைவண்ணம் தாமரை வாய் கமலம் கண்ணனையும் அரவிந்தமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் சோத்திரம் செய்வோம். எழுந்து வா என்று எழுப்பக்கூடிய அழகான உங்கள் குழக்கலை என்ற பாசுரத்தில் ஆழ்வார்களுடைய வரிசையிலே குதூகலமான திருப்பானாழ்வாரை தான் பலவிதமான மாலைகள் எல்லாம் சாற்றி எம்பெருமானை வழிபட்டதாலும், அது மட்டுமல்லாமல் சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையனாக வர்ணித்ததாலும், அவனிடத்திலே யோமோகித்து சரணாகதி பாசுரங்களால் அவனை துதி செய்ததாலும், சுருக்கமான பாசுரங்களால் பகவானுடைய பல நிலைகளை அர்ச்சாவதார மூர்த்தியாக வர்ணித்ததாலும், தன்னுடைய பேரிலேயே திரு என்ற வார்த்தையை லட்சுமி சம்பந்தத்தோடு அடைந்ததாலும் திருப்பானாழ்வாரை குறிப்பதாக அமைவதை பாசுரம். திவ்யமான அந்த திவ்ய தேச வரிசைகளுடைய அந்த வரிசையிலே இன்றைய தினம் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அளிக்கக்கூடிய அழகான திவ்ய தேசமானது பேரெழுந்தூர் அழுந்தூர் என்ற திவ்ய தேசம். செங்கழி நீர் வாய் நகர்ந்து ஆம்பல்வாய் கூபினகான் என்று ஆண்டாள் நாச்சியார் வர்ணித்தார். நெல்லில் குவளை கண்காட்ட, நீரில் குமுதம் வாய்காட்ட, அல்லி கமலமுகம் காட்டும் கழனி அழுந்தூர் என்று ஆழ்வார் அனுபவிப்பது ஆண்டாள் நாச்சியாரின் வார்த்தையோடு பொருத்தமாகின்றது. இங்கு மூலவர் தேவாதிராஜனாக கம்பீரமாக நின்ற திருக்கோலத்துடன் நிற்க, உற்சவமூர்த்தியோ ஆமருவியப்பன் என்று ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரங்களுக்கு ஏற்ப பசும் கன்றை அணைத்துக் கொண்டு நிற்கக்கூடிய ஆமருவியப்பன். கருட விமானம், காவேரி தீர்த்தம், திருவழுந்தூரில் கண்டுகொண்டு நிறைந்தேனே கடித்தேனே என்று மகான்கள் கொண்டாடிய இந்த ஊருக்கு இன்னொரு விசேஷம். ராமாயணத்தை தமிழில் இயற்றிய கம்பன் பிறந்த ஊர். கம்பர் மேடு என்று கம்பன் வசித்த ஸ்தலமானது ஊரில் இருப்பது பிரசித்தி. மணவாள மாமுனிகள் மங்களாசாசனம் செய்த இடம். திருவழுந்தூர் சென்றால் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்று எம்பெருமான் பஞ்சேந்திரியங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய தாபங்களை போக்குவார். சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையனாக இங்கு காட்சியளிக்கிறார் என்று ஆண்டாள் மங்களாசாசனம் செய்த திரு அழுந்தூரை நாம் இன்றைய பாசுரத்தில் அந்த ஆமருவியப்பனை சேவித்துக் கொண்டே நாமும் அவனை மங்களாசாசனம் செய்யலாம்.